நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மோகனூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமினை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். உதகமண்டலம் ATC பகுதியில் சாலையோரம் நின்ற வாகனங்களால் அரசு பஸ் முதியவர் மீது மோதல், ஆம்புலன்ஸும் வர தாமதமானதால் சர்ச்சையான விபத்து. வேதாரண்யம் தமிழக மீனவர்களை தாக்கிய வலை திருடிய இலங்கை கடற்கொள்ளையர்கள், காயப்பட்ட மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. சூளகிரி கொல்லப்பள்ளியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து, இருசக்கரம் தீப்பிடித்து எரிந்தது. பெண்ணாகரம் தமிழக அரசின் சார்பில் ஒகேனக்கல் ஆடிப்பெருக்கு விழா தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கலெக்டர் சதீஷ் தலைமை தாங்கினார். அரியலூர் நகரில் உள்ள பல்வேறு திருக்கோவில்களில் பால்குட திருவிழா, பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். ஈரோடு வெள்ளோடு அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மருத்துவ முகாமினை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் முதல்வருடன் சந்திப்பானது முழுக்க முழுக்க நட்பு ரீதியானதுதான். காமாட்சி அம்மன் கோவிலில் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. திண்டுக்கல் மேற்கு வத்தலகுண்டு அருகே போலி மதுபான விற்பனை மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டு 2 பேருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆடி மூலைக்கொட்டு திருவிழா. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.